அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வையகம், வாழ்க வளத்துடன். ஒரு சிலர் தொடர்ந்து எனக்கு சவுண்ட் கேட்கலன்னு மெசேஜ் போட்டுட்ருக்கீங்க. சவுண்டு கேட்கலையா அப்படின்றது எனக்கு தெரியல. ஆனால் கேட்காம இவ்வளோ பேர் கமெண்ட் போடுறதுக்கு வாய்ப்பு இல்லை. இருந்தாலும் நீங்கள் கேட்கல அப்படின்னு சொல்கிறத நான் ஒரு குறிப்பாக எடுத்துக்கிறேன். நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், இதுக்கெல்லாம் உட்காந்து பண்ணுறதுக்கு நேரம் இல்லை. இது ஒரு ப்ரொஃபஷ்னல் டீம் ஃபார்ம் பண்ணி இது ப்ராப்பராக கேனான் மார்டி கேமரா வச்சு ஷூட் பண்ணி அப்லோட் பண்ணுன்ட்டு கொஞ்சம் பொறுத்துருங்க. அதுக்கப்புறம் அது சரியாக இருக்கும். நம்பர் 2, இது நிறைய விஷயங்கள் இன்றைக்கி சின்ன சின்ன விஷயங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதில் முதல் விஷயம் நான் ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக சொல்ல வேண்டியது ஹெச்ஆர்என்சி மேட்ரு. ஹெச்ஆர்என்சி அதாவது இந்து அறநிலையத்துறை கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய கோவில்களில் அன்னதானம் என்பது நடைபெறுகின்றது. இந்த ஹெச்ஆர்என்சி ஸ்டாஃபுக்கு கவர்மெண்ட் அரசாங்கம் அள்ளி பணம் கொடுக்குறாங்க. அதில் உங்களுக்குலாம் எந்த மாட்டுக்கருத்தும் இருக்க வேண்டாம். அதாவது கொஞ்சம் நெஞ்ச சம்பளம் இல்லை, நல்ல சம்பளம். அதாவது எனக்கு தெரிஞ்சு எப்படியாவது ஹெச்ஆர்என்சிக்குள்ளே போயிட்டீங்கன்னா உங்கள் லைஃப் செட்டில்டு. சம்பளம் வெறுமனே சம்பளத்தை வச்சு நீங்கள் 10 தலைமுறைக்கு குடும்பத்தை நடத்தலாம். அந்தளவுக்கு நல்ல சம்பளம். மொக்க வேலைக்கு கூட நல்ல சம்பளம். இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த அடித்து நவுத்துறது ஒரு பக்கம். எனக்கு தெரிஞ்சு பழனி கோயில் மட்டுமே 1000 கோடிக்கு ஊழல் நடந்ததாக ஒரு தகவல் கேள்விப்படுறேன். அந்த பழனி கோவிலில் இந்த ரோப் கார் விஞ்சில் உட்கார்ற ஆட்கள். நம்பர் 2, அந்த பேஸ்கார் இருப்பாங்க. பேஸ்காருக்கு வெளியில் சூப்பரண்டன்ட் ஷிஃப்ட்டுக்கு மாறி இருப்பாங்க. இந்த 2 பேர் சேர்ந்து இது நம்ம யூகிக்க முடியாத நம்பர்ஸ்க்கு ஊழல் பண்ணதாக ஒரு தகவல். நம்பர் 2, அந்த பிரசாதம் விற்கிறது, அன்னதானம் பொருள் வாங்கிறது, பஞ்சாமிரதம் விற்கிறது. அதாவது இது ஒரு 100 டைப் ஆஃப் ஊழல்கள் இருக்குது. அதுக்கெல்லாம் ரெக்கார்டு ரெடி ஆகிட்டுருக்கு. ஏன்னா நம்ம நாளைக்கு கோர்ட்டுன்னு போகும்போது சிபிஐ என்கொயரின்னு கேட்கும்போது ஜஸ்ட் லைக் டேட் நம்ம போய் சொல்லிட முடியாது. இது விஜய் அவருடைய அரசாங்கத்துக்கு எதிரான ஒரு வழக்கல்ல. 2021 2026 வரைக்கும் எந்த அரசாங்கம் இருந்ததோ அந்த அரசாங்கத்தில் தான் ஊழல் அதிகமாக இருந்திருக்கு. 2016 2021 எடப்பாடி ஒழுக்கமான ஆட்சியானா, அவர் ஒழுக்கமான ஆட்சியாக அவருக்கு ஒழுக்கமான ஆட்சி நான் வக்காலத்து வாங்கலை. ஆனால் அந்த நேரத்தில் இருந்த அந்த அமைச்சர் இந்த தப்பை பண்ணலை, இவ்வளோ பெரிய தப்பை பண்ணலை. உண்டியலில் பணம், உண்டியலில் ஓடுற நகைகள் காணும், உண்டியலில் வரக்கூடிய கரன்சி, அதாவது அப்புறம் எந்த பேங்க்கில் பணம் போடுறோம் அது முதற்கொண்டு, ஒரு கொள்முதலேருந்து ஒரு பொருளை விற்கிறது முதற்கொண்டு எல்லாத்துலேயும் பணம். நான் அவங்க சொல்கிற நம்பர்லாம் ரொம்ப ஆச்சரியம். 1000 கோடின்றது ஒரு சின்ன நம்பராக பார்க்குறேன். அதுவே அதிர்ச்சியாக இருந்தது. அது இன்னும் அதிகமாக இருக்கும், 5000 கோடி வரைக்கும் இருக்குன்றது என்னுடைய சிற்றறிவுக்கு எட்டிய விஷயங்கள். என்ன சொல்கிறீங்க, என்ன நிபாட அடித்து விடுறியான்னா, வெயிட் அண்ட் சி. எல்லாமே நாளைக்கு நம்ம கோர்ட்டுக்கு ப்ரெசன்ட் பண்ணும்போது உங்களுக்கு தெளிவு கிடைக்கும். அதில் இதெல்லாம் ஒரு பக்கம், சம்பளம் வாங்குறாங்க, ஊழல் பண்ணுறாங்க, எல்லாம் ஒரு பக்கம். இந்த மயிரானுங்களுக்கு சோறு அன்னதான கூடத்தில் போடுற சாப்பாடு சாப்பிட மாட்டாங்க. இவங்களுக்குன்னு தனி சமையல், இவங்களுக்குன்னு தனி கூட்டு பொரியல், இவங்களுக்குன்னு எல்லாமே எக்ஸ்ட்ரா, எல்லாமே ஸ்பெஷல் ஐட்டம்ஸு. இதெல்லாம் அடுக்குமா, தகுமா? அப்போ நீ சாப்பிட்ற நாயை உனக்கு நல்ல சோறு வேணும்னா அந்த சோறு எங்கேருந்து வருது? அந்த பக்தன் போடுற அந்த பிச்சை, அந்த உனக்கு போடுற பிச்சை தானே, உண்டியில் போடுற பிச்சை தானே. அவன் கடவுளுக்காக கொடுக்குறான், தன்னை ஒப்படைத்து கொடுக்குறான். அந்த பிச்சை காசில் நீ சாப்பிட்ற நீ அதே சோறு தானே தின்னணும். அதில் உனக்கு மட்டும் இதுனா முனியாண்டி விலாசா, இல்லை சந்திரன் மெஸ்ஸா, இல்லை கோனார் மெஸ்ஸா? விதவிதமாக ரெடி பண்ணி சாப்பிட்றதுக்கு. இதில் ஒரு ஒரு முக்கியமான விஷயம், சில இடங்களில் அசைவம் சமைத்து சாப்பிட்டதும் உண்டு கோவிலில். இதெல்லாம் ரொம்ப அதிர்ச்சிகரமாக இருக்குது. அப்புறம் பன்னீர் டோஸ்ட் பண்ணி
அப்புறம் காளான் டோஸ்ட் பண்ணி இதெல்லாம் நம்ம ஆட்களுக்கு இதெல்லாம் உண்டு. எவன் கேட்குறது? இப்போ ஒரு கடையில் வாங்குறாங்க ஒரு பொருள், எனக்கு இந்த பொருளை போடு, ஆனால் அதுக்கு பதில் இதை போடு, இது ஒரு 10 மூட்டை போடு, ஒரு மூட்டை வீட்டுக்கு அனுப்பு. யாருக்கு தெரியும்? 10 மூட்டையில் வந்து வெயிட் போடுறாங்க, வெயிட் வந்து அரிசின்னு வெயிட் போடுறாங்க, ஆனால் அரிசிக்கு பதில் கல் தான். யார் ஒரு அரிசியாக எண்ணிகிட்ருக்காங்க? ஒப்படைத்து பண்ணுறாங்க. ஒப்படைத்து பண்ணக்கூடிய மனோபாவம் வேணும். தன்னை ஒப்படைத்து வேலை பார்க்கக்கூடிய மனோபாவம் இல்லை. பணம்னு ஒன்றும்போது இது போல் நாய்கள்லாம் வந்து நாயாவது கல்லடிப்பட்டு தான் சாகும். இது வந்து எப்படி தூக்கிறதுக்கு கூட ஆள் வர முடியாத அளவுக்கு தான் வந்து அந்த 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 சாப்பிட்ற நாய்களுக்கும் அந்த குடும்பத்துக்குமே சாவு அப்படி தான் இருக்கும். இது ரொம்ப வருத்தத்துக்குரிய விஷயம். பக்தர்கள்னால் அவ்வளோ இலக்காரமா, அவ்வளோ கேலி கூத்தா, அவ்வளோ நக்கல் நையாண்டியா? எனக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி இந்த அரசாங்கத்தின் மேலே என்னென்னா, நிறைய வருத்தங்கள் உண்டு. இந்த வீணாக போன வைகோ, அவன் புள்ள வந்து இந்த என்னது பட்டாப்பட்டி டவுசரை கையில் கட்டிட்டு சுற்றுற அந்த கிறுக்கை வந்து துரை வைகோ, அப்புறம் திருமாவளவன், அப்புறம் அந்த ஷாஜகான் ஒரு மினிஸ்டர், இவங்கெல்லாம் சேர்த்துட்டது தவறு. காங்கிரஸ் சேர்த்தது தவறு. அதுக்கு பதில் ஏடிஎம்கே கிட்ட வந்து நேராக எடப்பாடிகிட்ட போய் எனக்கு சப்போர்ட் பண்ணால் வேலை முடிஞ்சிருக்கும். யாரும் மக்கள் தப்பாக சொல்லிருக்க மாட்டாங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் அவர் மேலே வருத்தம் இருந்தாலும் சில அமைச்சர்கள் ரொம்ப ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க. யங் பீப்புள், லஞ்சம் இல்லாமல், குறை சொல்கிறதுக்கு வந்து காரணங்கள்லாம் தேடணும். குறை சொல்லவே முடியாத அளவிற்கு ரொம்ப ரொம்ப மெச்சூர்டாக வந்து டீல் பண்ணுறாங்க. அதில் வந்து இந்து அறநிலையத்துறை அமைச்சர் வந்து திரு ரமேஷ் வந்து எக்ஸப்ஷனலாக டு த கோர், ரொம்ப நல்ல பெர்ஃபார்மன்ஸு. அவருடைய நாலேஜுக்கும் சில விஷயங்கள் கொண்டு போகிறோம். ஏன்னா என்ன ஒரு வருத்தம்னா, அவருக்கு மேலே இருக்கக்கூடிய செக்ரட்டரி வந்து குமரகுருபன் தான் வந்து அந்த மணி கலெக்ஷன் ஏஜெண்ட்டாக போன அரசாங்கத்தில் இருந்தது. அவரே இவங்க ரீட்டைன் பண்ணுறாங்க. அது வந்து ஜூனியர் விடனில் ஒரு ஆசிரியர் கலைன்னு ஒருத்தர் இருந்தார். அவர் தான் இந்த கவர்மெண்ட்டில் நிறைய இந்த போஸ்டிங்ஸ்லாம் அவர் தான் ஹேண்டில் பண்ணுறார். அந்த கலை அவர்களுடைய ஆதரவால் தான் திரு குமரகுருபன் இன்றைக்கும் வந்து அந்த ஹெச்ஆர்என்சியோட ஹெட்டாக இருக்கார், செக்ரட்டரியாக இருக்கார். அது ஆக்சுவலாக வந்து நான் சொன்னேன் இல்லையா, விஜய் கவர்மெண்ட்டில் நிறைய நெகட்டிவ் அப்படின்னு சொல்லும்போது ஒன் ஆஃப் த நெகட்டிவ் குமரகுருபரன். ஒன் ஆஃப் த நெகட்டிவ் வந்து இது போல் பவர் சென்டர்ஸ் வச்சு போஸ்டிங் போடுறது. அந்த குமரகுருபனுக்கு தான் வந்து இவங்க கப்பம் கட்டுறாங்க. இந்த ஜாயின்ட் கமிஷன் மாரிமுத்து மாதிரி நிறைய பேர். இப்போ மாரிமுத்து வந்து ப்ரொமோஷன் அடிஷ்னல் கமிஷனாக மாறணும். நம்பர் 2 பிளேஸில் இருக்கார். நம்பர் 1 குமாரதுரை இருக்கார், நம்பர் 2 இவர் இருக்கார். அது வந்து நடக்கணும் அப்படின்னா இந்த திருடின இந்த அத்தனை நாய்களும் வந்து திருந்தினா நல்லா நடக்கும். இல்லைனா வந்து திருடினதுக்கு எல்லாம் சேர்த்து பொண்டாட்டிலாம் வந்து தாலி அவங்க அம்மா வீட்டிலேருந்து ஒரு 30 பவுன் போட்டு வந்திருப்பாள், எல்லாத்தையும் கொடுத்துட்டு போகிற மாதிரி தான் இருக்கும். அந்த முருகன் வந்து சும்மாட மாட்டான், சமயபுரம் மாரியம்மனும் சும்மாட மாட்டான், மேல்மலை அங்காள பரமசிவம் சும்மாட மாட்டான், அண்ணாமலையாரும் ரங்கநாதரும் சும்மா விட மாட்டாங்க. இதன் மூலமாக சமூகத்துக்கு சொல்லிக்கொள்வது, இது போல் தனியாக சாப்பிட்டாங்கன்னா, நீங்கள் அது மாதிரி க்யூவில் போகும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா கோவில் சாப்பாடு தான் சாப்பிட்றாங்கன்னா, நீ ஏண்டா நாயே இதே சோறை எங்களுக்கு போட்டால் என்ன, நீ வந்து நல்லா இருப்பியா, கட்டையில் போகிறியா, இல்லை வந்து கரைஞ்சி போகிறியா, இல்லை காணாமல் போகிறியான்னு நீங்கள் தைரியமாக கேளுங்க. வெக்கமான சூடு சொரணை இருக்கிறவன் இந்த தப்பை பண்ண மாட்டான். நேர்மையானவன் இந்த தப்பை பண்ண மாட்டான். நல்ல பிறப்பாக இல்லாதவன் தான் இந்த தப்பை பண்ணுவான். ஸோ நல்ல பிறப்பு அப்படி இல்லைன்னும் போது அவனுக்கு கோயிலில் வேலை கிடையாது. ஸோ தைரியமாக கேளுங்க. அதாவது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன்ல, இந்த 2-3 பேர் இந்த சுப்ரீம் மொபைல் ஓசியில் வாங்கிட்டு அந்த ஓனரை வந்து 100 பேரை கூப்பிட்டு போனால் அது வந்து வழக்கமாக வச்சுருக்கின்றார். சுரேஷ் அங்கே இருக்கக்கூடிய சூப்பரண்டெல்லாம் கையில் போட்டுட்டு. இப்போ இவங்க எல்லாருமே அதுக்கு பதில் சொல்லணும். அந்த நான் சொல்கிறேன், நான் வயிறறிஞ்சு சொல்கிறேன். இந்த சுப்ரீம் மொபைல்லாம் வந்து இப்போ திருநெல்வேலி மூட போகிறாங்கன்றது கேள்விப்பட்டேன். இப்போ எல்லா இடத்துலையும் மூடிட்டு ஒரு 1990 எப்படி வந்து இந்த கேசட்டு சிடி விற்றாங்களோ அதே நிலைமைக்கு இவங்க போடுறது தான் வந்து போவாங்கன்றது நான் யூகிக்கிறேன். அதாவது முருகனை வந்து இவங்க வீட்டு வேலைக்கார மாதிரி டீல் பண்ணுறது. இவங்க வீட்டு அதாவது எல்லாம் வந்து முருகனை வந்து ஆண்டின்னு நினைப்பாங்க. இவங்க முருகனை ரியலாகவே ஆண்டி ஆக்கிடுவாங்க இவங்க பண்ணுற அயோக்கியத்தனத்தில். இதெல்லாம் முடிவு கட்டப்படும். இது ஏன் இந்த விஷயத்தை நீங்கள் சொல்கிறேன்னா, நான் மறக்கலை எதையுமே, நான் மறந்தது போல் இருக்கிறேன். பிகாஸ் நாங்கள் ஒரு பாய்ச்சலுக்கு ரெடி ஆகிட்ருக்கோம். அது வந்து கொஞ்சம் எங்களுக்கு ஹோம்ஒர்க் போயிட்டுருக்கு. ஸோ அதனால் அந்த சொக்கலிங்கம் மறந்துட்டான்னு நீங்கள் நினைக்க வேண்டாம். அடுத்ததாக
இன்ட்யூஷன் பற்றி நான் நேற்று சொன்னேன். இந்த ஆழ் மனசு உங்களுக்கு ஏதோ ஒரு விஷயத்தை சமிஞ்சையாக கொடுக்கும். என்னோடய வாழ்க்கையில் நடந்தது. ஒரு முறை திருச்சியிலேருந்து சென்னை வரும்போது நான் ட்ரைவ் பண்ணுறேன், என் டிரைவர் பக்கத்தில் உட்காந்துருக்கேன். எப்போவுமே என் டிரைவர்கிட்ட சொல்லலாம், கல்யாண சுந்தரம் டிரைவர் இல்லை கல்யாண சுந்தரம் இல்லை வேற ஒரு டிரைவர், வேகமாக ஓட்டாத, ரோட்டில் நடந்து போகிறாங்கன்னா அவங்களுக்கு வழி விடுன்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக நான் வேகமாக வந்துட்டுருக்கேன். இது வந்து வேகம்னா நான் நார்மலாகவே 120 140 கிலோமீட்டர் ஸ்பீடில் ஓட்டுவேன். அப்போ ஒரு 10 பேர் 20 பேர் இந்த யூனிஃபார்ம் மாதிரி ட்ரெஸ்லாம் இருக்காங்க. இந்த பக்கத்தில் அந்த பக்கம் கிராஸ் பண்ணணும் போது நான் பிரேக்கை கொஞ்சம் ரொம்ப டெக்னிக்கலாக பிரேக் பண்ணி பின்னாடி வண்டி வரணும்னு பார்த்து பிரேக் பண்ணி அவங்க நடக்க விட்டுட்டு ஒரு 15 செகண்ட் லேட் ஆச்சு. 15 செகண்ட் கழித்து நான் போகிறேன். போகிறதுக்கு முன்னாடி தான் வந்து ஒரு ஸ்லிங் அருந்து, க்ரெயின்லேருந்து ஸ்லிங் அருந்து அந்த பார் வைப்பாங்க, அந்த ஒரு பிளாக் மாதிரி வைப்பாங்க அந்த பாலம் கட்டும்போது, அந்த பிளாக்கு கீழே விழுது. ஒரு அந்த ஒரு ஒரு நல்ல வேளை அங்கே யாரும் இல்லை, யாருக்கும் அடிப்படலை. நான் நின்னதுனால என் பின்னாடி எல்லாம் நிறுத்திட்டாங்க, வேறு வழி இல்லை, ஆப்ஷன் கிடையாது. நம்பர் 2 வந்து போயிருந்தோன்னா ஒரு 3-4 பேரோட வண்டி அடிபட்டிருக்கும், உயிரும் போயிருக்கும். அது ஏதோ அந்த இடத்துல நார்மலாக அது போல் ஓவர் ஸ்பீடில் போகும்போது நான் கிராஸ் பண்ணுறதுக்கு நான் வெயிட் பண்ண மாட்டேன். ஏன்னா நம்ம கிராஸ் பண்ணால் பின்னாடி வர வண்டி நம்மளை அடிச்சிருவான்னு சொல்லிட்டு. ஸோ அந்த நேரத்தில் அந்த விஷயம் நடந்தது. அது ஒரு இன்ட்யூஷனுக்கு ஒரு சின்ன ஒரு இதுவாக சொல்லலாம். அதே போல் நான் ஒரு இது வாஸ்து ஃபீல்லாம் விட்டு வெளில வந்த பிறகு ஒரு கூட காரில் பயணிக்கிறேன். நான் காரில் போகிறேன், என் கூட வந்து அவர் காரில் போகலான்னு சொல்கிறாங்க. காரில் உட்கார போகிறேன். நான் ஃப்ரண்ட்டில், பொதுவாக ஃப்ரண்ட்டில் உட்காரக்கூடாது, பெரியவங்க தான் ஃப்ரண்ட்டில் உட்காரணும். நான் பேக்கில் உட்காரணும். இல்லை நீங்கள் ஃப்ரண்ட்டில் உட்காருங்கன்னு சொல்கிறார். எனக்கு கூட வந்து ரொம்ப பெரியவர். அந்த காரை பார்க்கும்போது அந்த மேட்டை பார்த்தோன்னே சுத்தமாக இல்லை. அப்போ இவர் ஒய்ஃப் வந்து இவர் கூட கனெக்டடாக இருக்க மாட்டாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டேன். பட் நான் போயிட்டு உன் பொண்டாடி உன் கூட இல்லையா, டைவர்ஸ் ஆகிடுச்சான்னு கேட்க முடியாது இல்லையா. அப்படியே பேச்சு ஒரு 3 நேரம் 4 நேரம் கழிச்சு அவர் சொல்கிறார், நான் எப்படி கேட்க முடியும், உங்களுக்கு எவ்வளோ பிள்ளைகள்லாம் என்ன பண்ணுறாங்கன்னு. அப்போ பக்கத்தில் வந்து குழந்தை கிடையாது, அவங்க ஒய்ஃப் வந்து அவர் கூட இல்லை அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்கிறார். அப்போது அந்த இடத்துல இதை தெரிஞ்சுக்கிட்டேன், இதுதான் இப்படி தான் அப்படின்றத வந்து கணிச்சிட்டேன். ஆனால் அது சொல்லக்கூடாது அப்படின்றது வாய் வரைக்கும் அந்த வார்த்தை அப்படியே வந்து நிறுத்திக்கோ அப்படின்ற மாதிரி ஒரு உள்ளுணர்வு. நல்ல வேளை அது சொல்லியிருந்தோன்னு வச்சுக்கலாம், நான் பெரிய அறிவார்ந்த மனிதன் அவங்களுக்கு ப்ரூவ் பண்ணியிருக்கலாம். ஆனால் எல்லாத்தையும் நம்ம ப்ரூவ் பண்ணி என்னத்தை பார்க்க போகிறோம், என்னத்தை சாதிக்க போகிறோம். அப்போ அதனால் நான் வந்து உங்களுக்கு சொல்கிறது, உங்கள் உள் உணர்வு சொல்கிறத கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்கள். அது கொஞ்சம் கரெக்டாக தான் உங்களை வழி நடத்தும். அந்த அந்த என்ன சொல்கிறது, அந்த உள்ளுணர்வு வந்து அதுதான் வந்து பிரபஞ்சம், அதுதான் கடவுள். அது நிறைய பேருக்கு அது புரியறதில்ல. எனக்கு சில சம்பவங்கள் நடந்திருக்கு. சில சம்பவங்களை இது நீ பண்ணாதன்னு சொல்லி அது மாதிரி பண்ணி செருப்படிப்பட்ட விஷயங்களும் உண்டு. அதனால் நீ கொஞ்சம் பார்த்துங்க அந்த விஷயத்த. 2 3வது வந்து ஒரு முக்கியமான ஒரு ஆன்மீக செய்தி சொல்லிடுறேன். பொதுவாக அந்த வடநாடு சுற்றுலாலாம் நம்ம போகிறோன்னு வச்சுங்களேன், காசி போகிறோம், கடமை, இந்துவாக ஒரு கடமை. கயா போகிறோம், இந்துவாக ஒரு கடமை. அயோத்தி, இந்துவாக ஒரு கடமை. இது போல் ஒரு 4-5 கோயிலில் 108 திவ்ய தேசம், சில கோயில்கள் அந்த பக்கம் போய் பார்க்கலாம். இதெல்லாம் கடமை. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் கைலாயம் போகிறாங்க. நான் கைலாயம் போயிட்டு வந்தேன்னு சொல்லுவாங்க நிறைய பேர். இப்போ கூட என்னை வந்து தென் கைலாய பேரவைன்னு ஒரு அமைப்பு இருக்குது கோயம்புத்தூரில். அந்த அமைப்போட தலைவராக என்னை போடணும், நீங்கள் தலைவராக பொறுப்பேற்றுக்கணும்னு சொல்லிட்டு முன்னாள் கவர்னர் திரு சண்முகநாதன் அவர்கள் என்னை கூப்பிட்டாங்க. ஒரு 4 நாளைக்கு முன்னாடி எனக்கு கூப்பிட்டாங்க. அப்போ நான் சொன்னேன், இது பர்மிஷன்லாம் வாங்கணும், 2வது எனக்கு அதுக்கான ஸ்பேஸ் இல்லை அப்படின்றதையும் அவர்கிட்ட சொல்லிட்டேன். அப்போ அவங்க சொல்லும்போது இது வந்து எல்லாருமே கைலாயம் போயிட்டு வந்தவங்க. ஏன்னா ஈரோட்டில் தான் கைலாயம், தமிழ்நாட்டிலேருந்து ஈரோட்டில் இருக்கவங்க தான் அதிகமாக போயிருக்காங்க, கைலாயம் போயிருக்காங்க. அதனால் நீங்கள் கொஞ்சம் இருந்தால் பெட்டராக இருக்கும். கோயம்புத்தூரை மையப்படுத்தி தமிழ்நாடு முழுவதுக்குமான அமைப்பு. அது வந்து அவர் சொல்லும்போது நம்ம தட்ட முடியாது. பட் அது வந்து நாசுக்காக வந்து நான் மறுத்துட்டேன். அப்போ எனக்கு ஒரு சிந்தனை, என்ன இவங்க கைலாயம் போனதை போய் பெருசாக சொல்லிட்டு இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு. கைலாயத்தில் தான் சிவபெருமான் இருக்காரா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் வந்து தாமிரபரணி தண்ணி குடித்து வளர்ந்தவன், தாமிரபரணி மண்ணுக்கு சொந்தக்காரன்.
பாபநாசம்ன்ற ஒரு ஊர் இருக்குது. பாபநாசத்துலேருந்து ஒரு 5-6 கிலோமீட்டர் விகேபுரத்தில் தான் நான் வந்து என் வாழ்க்கையில் அந்த கல்லூரி வாழ்க்கை வரைக்கும் நான் அதிகம் வந்து கழித்த விடுமுறை நாட்கள் அங்கே தான். நிறைய நண்பர்கள் உண்டு அந்த ஏரியாவில். எங்கள் அந்த பாபநாசம் கோயிலுக்கு போய் அந்த கோயிலுக்குள்ளே போனாலே அதில் கிடைக்க போகும் திருப்தி வடநாடு கோயிலில் எனக்கு கிடைக்கல. நான் தென்கைலாயத்தில் தான் வந்து சிவபெருமான் இருப்பார், கைலாயத்தில் தான் சிவபெருமான் இருப்பார் அப்படின்னு சொன்னால் பாபநாசத்தில் இருக்க மாட்டாரா? அப்போ ஒரு மலையை பார்க்குறோம், மலை இயற்கையானது, அதுதான் சிவபெருமான், அங்கே தான் வீட்டு இருப்பதாக வந்து ஐதீகம். நம்ம சுற்றி வரோம் அந்த மலையை, சைனாக்குள்ளே போகிறோம், கஷ்டப்படுறோம், ஏறுறோம் இறங்குறோம், எல்லாம் ஓகே. இப்போ நான் வந்து முக்திநாத் போயிட்டு வந்தேன். ரொம்ப டஃப்பான கால். அந்த குளூரில் வந்து பயங்கரமான குளூரில் 108 தீர்த்தத்தில் போய் குளிக்கணும். அதெல்லாம் குளிச்சாச்சு. பட் ஆனால் வந்து அவங்களோட மந்திரங்கள், அவங்களோட உச்சாரணங்கள் வந்து திருப்பாவே சொன்னால் கூட அவங்க ஸ்லாங்கில் சொல்கிறாங்க. அது எனக்கு விருப்பம் இல்லை, எனக்கு பெரிய திருப்தி இல்லை. அதே நம்ம ஊரில் இருக்கக்கூடிய ஒரு பிராமணர் ஒரு சமஸ்கிருதமோ தமிழ்லையோ அழகாக மந்திரம் சொல்லும்போது அவங்க அழகாக ஒரு ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணி அந்த கடவுள் இருக்கக்கூடிய கருவறையில் இருக்கக்கூடிய கடவுளை நமக்கு காண்பிக்கும்போது ஒரு பெரிய திருப்தி. இந்த திருப்தி வந்து நான் கைலாயத்துக்கு போனால் கிடைக்குமா அப்படின்னா எனக்கு என்னோட இன்ட்யூஷன் என்ன சொல்லுன்னா கிடைக்காது. 100%. நீங்கள் போகிறவங்கள நான் தடுக்கலை. ஆனால் நம் தமிழ்நாட்டு கோயிலை போல் சிறந்த கோயில் உலகத்தில் கிடையாது. அது வைணவம் சைவம் எது வேணால் இருக்கலாம். இங்கே சொல்லக்கூடிய உச்சாரணங்கள், இங்கே சொல்லக்கூடிய மந்திர வார்த்தைகள், இது வந்து இதுக்குள்ள பவர், இதுக்குள்ள ஸ்லாங்கு வேறு எங்கேயும் இது பின்பற்றப்படல. அவங்க ஸ்டைல், அவங்க ஊர். வடநாட்டில் 3 வேளை சப்பாத்தி சாப்பிட்றோம், நம்ம 3 வேளை சப்பாத்தி சாப்பிட முடியுமா? நீங்கள் நாங்கள் எங்கள் ஆர்எஸ்எஸ் பைட்டுக்கெலாம் போனால் காலைல காரா புந்தியும் ஒரு டீ ஒரு 2 பிஸ்கட் கொடுப்பாங்க. அதான் டிஃபன் அவங்களுக்கு. நம்ம அப்படி சாப்பிட முடியுமா? காலைல 3 தோசை, சட்னி, கார சட்னி, மிளகா அப்படி நெய் ஊற்றி ஜீனி வச்சு இப்படி தான் நம்ம பழகிருக்கோம். இட்லினா 5 இட்லி, அந்த குழம்பு இந்த குழம்புன்னு போட்டு எல்லாத்தையும் பிசைஞ்சு அடிக்கிறது தானே. நீங்கள் இதே வந்து அசைவம் சாப்பிட்றாங்கன்னா அந்த பெருந்தூரில் லக்ஷ்மி குடல் கறி காலைல 6:30 மணிக்கு ஓப்பன் பண்ணுவாங்க. இட்லி குடல் கறி. நம்ம இப்படி பழகிட்டோம் நம்ம ஆட்கள். நம்ம அவங்களோட செட் ஆக முடியாது. ஸோ அந்த வகையில் எனக்கு வந்து இந்த வடநாட்டு கோவிலில் பெரிய திருப்தி கிடையாது. கடமைக்கு போயிட்டு இருந்தாச்சு, காசி போயிடுச்சு. கயா போகல, நான் கயா போனோம், அவ்வளோதான். அயோத்தி போயிட்டு வந்துட்டேன். நான் திரும்ப அங்கே போய் நின்றுட்டு இருக்கேன். முக்திநாத் போயிட்டு வந்துட்டேன், அவ்வளோதான். எனக்கு திருப்தி வந்து சாலகிராம் எடுக்க போனோம், முக்திநாத் பார்த்தாச்சு, பசுபதிநாத் பார்த்தாச்சு, அவ்வளோதான். இனிமேல் வட இந்தியாவில் போய் ஒரு பெரிய ட்ராவல் பண்ணி எல்லா கோயிலையும் பார்ப்பேன்னா கிடையாது. இப்போ நீங்கள் வந்து திருப்பதி வந்து பெட்டரான கோயிலில் அது என்ன தமிழ்நாடு தான் பேசுனா, திருப்பதி வந்து தமிழ்நாட்டோடைய ஒருங்கிணைந்த பகுதி, நாம் விட்டு கொடுத்த பகுதி அது. அதனால் திருப்பதியிலே வந்து ராமானுஜர் தானே எல்லா சிஸ்டத்தையும் க்ரியேட் பண்ணியிருக்காரு. ராமானுஜர்னு அமெரிக்காவிலேருந்து வந்தவர். அவர் நம்ம ஊர், நம்மளுடைய குரு அவர். அப்போது திருப்பதியும் நீங்கள் சேர்த்துட்டிங்கன்னா அதுவும் நம்ம கண்ட்ரோலில் தான், காலவசியம் நம்ம கண்ட்ரோல் தான். ஸோ அவங்களுடைய சிஸ்டம் எல்லாமே நம்ம என்ன பண்ணுறோமோ அதுதான். ஸோ என்னுடைய பதில் வந்து என்னுடைய நான் முன்வைக்கக்கூடிய வாதம் என்னென்னா, நம்ம ஊர்லேயும் பார்க்க முடியாத, பார்ப்பதற்கு வாய்ப்பு இல்லாத வாய்ப்பை நம்ம உருவாக்கணுன்ற எண்ணமே இல்லாமல் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். அதாவது பார்க்க வேண்டிய கோயில்கள் 100 இருக்குது, 1000 இருக்குது. அதுக்கு போய் பார்க்கலன்னா பார்க்கலாம். ஆனால் இல்லை, நான் வந்து விமானம் பிடித்து நான் அந்த கோயில் போனால் தான் கோயில் போன திருப்தி அப்படின்றவங்களுக்கு இந்த வெட்டி ஜம்பத்துக்கு நம்ம பதில் சொல்ல முடியாது. இருந்தாலும் அந்த வகையில் ஒரு கோயிலை பற்றி நான் வெகு விரைவில் சொல்ல போகிறேன். அதாவது வந்து 9-10 வந்து என்னோடய டீம் ட்ராவல் பண்ணுறோம் தமிழ்நாட்டுக்குள்ளே. கிட்டத்தட்ட 35-40 பேர். ரொம்ப ஹெக்டிக் ட்ராவல். அதில் ஒன்று வந்து சிதம்பரம் நடராஜர் கோயில் போகிறோம். அங்கே அன்னதானம் ஸ்டார்ட் பண்ணுறதை பற்றி என்னுடைய தலைவர் நாட் சரவணன், நெய்வேலி சரவணன் தலைமையில் பண்ணுறதுக்கான நடவடிக்கைகள் எடுக்க போகிறோம். அதே போல் தில்லை காளியம்மன் கோயிலில் அன்னதானம் பண்ணணும், அந்த விஷயத்தையும் பார்க்க போகிறோம். அது போக ஒரு ஜீவசமாதி எங்கள் அண்ணாமலை ஸ்ரீ பல்கலைக்கழகத்துக்குள்ளே இருக்குது. அந்த ஜீவசமாதி பார்த்துட்டு, அதாவது கனெக்டே பண்ண முடியாத அளவுக்கு, இந்த சிறப்பம்சங்களை வார்த்தைகளால் வடிக்க முடியாத அளவுக்கு ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு கோவில். அந்த கோயிலில் வந்து நீங்கள் கூகுள் அவுட் பண்ணாதீங்க, மை ரிக்வஸ்ட். கூகுளில் இருக்குது. சித்தர்கள் வந்து அதிகம் வந்து வழிபட்டு போன இடம் அப்படின்னு சொன்னீங்கன்னா அது வந்து நான் சொல்கிற கோயில் தான். அது மாதிரி
நவபாஷாணத்துக்கும் இந்த கோயிலுக்கும் பெரிய தொடர்பு உண்டு. 3 ரூபங்களில் தாயார் இந்த கோயிலில் மட்டும்தான் காட்சி. ஒன்று வந்து சரஸ்வதி காலையில், சாயந்தரம் மகாலட்சுமி, இரவு 7 மணிக்கு சக்தி. பொதுவாக அந்த சரஸ்வதி என்பது வந்து குழந்தைகள் படிப்புக்கு இந்த கோயில் நிச்சயமாக போய் ஆகணும். கடனோடு இருக்கீங்களா, அந்த மாற்றம் வருவதற்கு இந்த கோயில் போய் ஆகணும். நான் கடனுக்கு கோயில் போன்றது இதுதான் முதல் முறை. அங்கே போனால் என்ன மாற்றம் வரும்னா எண்ணம் மாற்றம் வரும், எண்ணத்தில் மாற்றம் வரும். ஆனால் இங்கே மாற்றம் மட்டுமில்லை, அதுக்கான வழியும் கிடைக்கும். சக்தியாக, அதாவது வந்து இந்த பில்லி சூனியம் ஏவல் அந்த திருஷ்டி போகிறதுக்கு வந்து நிறைய இடங்கள் சொல்லியிருக்கலாம். ஆனால் இந்த திருஷ்டிக்கு நிச்சயமாக கம்ப்ளீட்டாக அதை எராடிகேட் பண்ணோம், அதை வந்து க்ளோஸ் டவுன் பண்ணோன்னா அதுக்கு இதுதான் கோயில். சொந்த பந்தங்கள் வந்து இந்த கண் பார்வையிலேருந்து நம்ம காப்பாற்றப்படணும், அவங்களுடைய நெகட்டிவான விஷயங்கள் நம்ம காப்பாற்றப்படணும்னா அதுக்கான கோயில் இதுதான். இங்கே இருக்கக்கூடிய சனி ஒரு விசேஷ குணாதிசயம் கொண்டது. அதில் பெரிய ஒரு தத்துரூபமான கருத்து உண்டு. முருகர் வந்து ரொம்ப இந்த இடத்துல விசேஷம். அதாவது கருவறைன்னு சொல்லும்போது குழந்தையும் வந்து தெய்வமும் வந்து ஒன்றுன்னு சொல்லுவாங்க. எப்படின்னு கேட்டிங்கன்னா யாருக்கும் தெரியாது. குழந்தை எங்கேருந்து வந்து கருவறையிலேருந்து, தெய்வம் எங்கே இருக்குது, கருவறையில் தான் இருக்குது. இதுதான் கனெக்டிவிட்டி. கருவறை அப்படின்னா தெய்வமும் இருக்கக்கூடிய இடம், குழந்தை இருக்கக்கூடிய இடம். அப்போ தெய்வமும் குழந்தையும் ஒன்று, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அந்த வகையில் அந்த கருவறையில் இருக்கக்கூடிய பெருமான் இருக்கா இல்லையா, சிவன் இருக்கா இல்லையா, சிவனை பற்றி பேசுவோம். இது சைவ கோவில், இது பாடல் பெற்ற ஸ்தலம். இந்த கோவிலில் ரொம்ப பெரிய விசேஷம் என்னென்னா, இப்போது திருவாதிரை நட்சத்திரம் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒரு நட்சத்திரம் சொன்னீங்கன்னா அதுக்கான கோவில் சிவபெருமான் இருக்கக்கூடிய எல்லா கோயிலும் கிடையாது. திருவாதிரை அப்படின்னு சொன்னாலே அது நடராஜர் தான். திருவாதிரை நடராஜர்னு சொல்லிட்டா சிதம்பரத்தை விட்டால் வேறு கோயில் கிடையாது. ஸோ சிதம்பரத்துக்கு போய் நடராஜரை நீங்கள் வழிபடணும் அப்படின்னு சொன்னால் அதற்கு முன்னாடி நீங்கள் வழிபட வேண்டிய கோயில், நான் வந்து 11ஆம் தேதி வீடியோ ரெக்கார்ட் பண்ணுவேன், அந்த கோயில் தான் இந்த கோயில். ஸோ இந்த கோயிலுக்கும் திருவண்ணாமலைக்கும் பெரிய சம்பந்தம் உண்டு. திரும்பவும் சொல்கிறேன், திருவாதிரைனா நடராஜர் தான். மற்ற திருவாதிரை களி, திருவாதிரை நடனம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்படி சொன்னால் பொதுவாக சிவனுக்கு திருவாதிரை உகந்தது, சிவனோட நட்சத்திரம்னு சொல்லிட்டு போயிடுவோம். திருவாதிரைனா நடராஜருக்கு மட்டும்தான் சொந்தம். திருவாதிரை நடராஜருக்குன்னா அது சிதம்பரம் தான். சிதம்பரம் நம்ம சொல்லிட்டாலே இந்த கோயிலை நம்ம வந்து தவிர்க்க முடியாது. இந்த கோயிலுக்கு போகிறோம், சிதம்பரத்துக்கு போகிறோன்னா திருவண்ணாமலை அண்ணாமலையாரை தவிர்க்க முடியாது. இந்த 3 முக்கோண கோயில்கள். இது எந்த புத்தகத்துலேயும் இல்லை, அவ்வளோதான். இது என்னோடய நண்பர்கள் எல்லாரையும் கூட்டு போயிட்டு மிச்ச கதைகள் உங்களுக்கு சொல்கிறேன் நான். இப்போதைக்கு இதோடு நம்ம நிறுத்திப்போம். நான் இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. நான் நாளைக்கு இந்த கதையை பேசுவோம். இன்றைக்கி ஒரு ஆன்மீகத்தோடு இந்த விஷயத்தை முடிக்கிறேன். நான் ஏற்கனவே நேற்று போட்ட வீடியோவில் சில தகவல்கள் உண்டு. அந்த தகவல்கள் வந்து நாளானைக்கோ அதை வந்து லிங்க் பண்ணி முடிப்போம். இந்த அருமையான வாய்ப்புக்கு நன்றி. சர்வம் கிருஷ்ணார்ப்பணம். ஸ்ரீராமஜெயம், ஸ்ரீராமஜெயம், ஸ்ரீராமஜெயம்.